என் பெயர் ராம். அவள் பெயர் ஹேமா. அவ 2 குழந்தைகளுக்கு அம்மா. அவளுக்காக என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம். அப்படி இருப்பா. சொல்ல போனா அவ என்னோட முதல் காதலி. இப்போது அவள் கணவனுடன் சென்னையில வசிக்கிறா. அவ கணவனை பொறுத்தவரை நாங்க இருவரும் நல்ல நண்பர்கள். அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போவேன். இந்த கதை 6 வருடங்களுக்கு முன்பு நடந்தது. முதல் முறை அவ வீட்டுக்கு போனேன். அவ புது வீடு புகுவிழா அது. என்ன அவங்க வர சொல்லி அழைப்பு அனுப்பினாங்க. நானும் அங்க சென்றேன். என்னை பேருந்து நிலையம் வந்து அழைத்து சென்றாங்க. அவளை அப்படி பார்த்தபோது நாங்க முன்னாடி பழகியது நினைவுக்கு வந்துச்சு. வீடு சென்று அடைஞ்சதும் சாப்பிட்டுட்டு நிறைய பேசணும். பின்பு மாலை வேளையில அனைவரும் வெளியே சென்றோம். அவளை நாள் முழுக்க பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவள் கணவன் எங்களை பார்க்காத போது என்னை முறைத்து பார்ப்பது என்று இருந்தா. ஆமா, அவள் என்னை இன்னும் காதலிக்கிறான்னு எனக்கு புரிஞ்சுது. ஒரு காஃபி கடையில சென்று காஃபி ஆர்டர் செஞ்சோம். அப்போது டேபிள் கீழே அவள் முகத்தை பார்த்தேன். அவ மெல்ல சிரிச்சா. பின் வீடு சென்று அடைஞ்சோம். அவ சமையல் அறையில் வேலை செய்ய அவள் கணவன் குளிக்க சென்றான். நான் உடனே சமையல் அறைக்கு சென்று அவள் பின்னால நின்று என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, சில வினாடிகள் கழித்து பேச ஆரம்பிச்சோம். எப்படியோ வீட்டுல இருப்பது ஞாபகம் வந்தது. இருவரும் பிரிந்து நின்றோம். அதன் பின் அவள் கணவனும் நானும் குடிக்க ஆரம்பிச்சோம். எல்லாம் நல்லா போக அவள் கணவன் பின்னால நின்று என்னை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தா. நான் லேசா மட்டும் குடிச்சேன். என்னை வெறுப்பேற்ற அவள் கணவனுக்கு ஒண்ணு கொடுத்தா. அவள் கணவன் எழுந்து ஒரு பாட்டு போட்டு விட்டான். நாங்க ஆடத் தொடங்கினோம். அவன் அதிகமானதால கொஞ்ச நேரத்திலேயே சோபால சாஞ்சான். லேசா உறங்க ஆரம்பிக்க நாங்கள் இருவரும் ஆடத் தொடங்கினோம். ஆடி முடிச்சுட்டு நாங்களும் சோபால அமர்ந்தோம். நல்லா தூங்கிட்டான். அவளோ என்னை பார்த்து, நம்மளோட பழைய நாட்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். எனக்கு மீண்டும் தான் சொல்ல அவள் சொல்லி முடிப்பதற்குள் சிறிது நேரம் கழித்து எழுந்து சென்றா. அவ முகத்துல நல்லா தெரிஞ்சது, அன்று நன்றாக தூங்கின. மறுநாள் காலை என்னை எழுப்பினா. எழுந்து ஹாலுக்கு சென்றேன். அவள் கணவன் நடந்தது எதுவுமே தெரியாம டீ குடிச்சுக்கிட்டு இருந்தான். நாங்க திருட்டுத்தனமா பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தோம்.